எப்படி வார்த்தைகளில் விவரிக்கிறதுனே தெரியல. பொறந்து கொஞ்ச நாள், ஒரு 10 நாள் தான் ஆன பூனைக்குட்டிங்க. இப்போ தான் கண்ணா தொறந்த பூனைக்குட்டிங்க. 5 பூனைக்குட்டிங்கள அம்மா கிட்ட இருந்து பிரித்து அதுங்களை கொண்டு வந்து நாய்கள் நிறைய இருக்கிற இடத்துல ஒரு மரப்பொந்து, அந்த மரத்துக்கும் அந்த மரப்பொந்துக்கும் நடுவில் போட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. அதில் ஒரு குட்டியை நாய் இழுத்து கடிச்சே சாவடிச்சிடுச்சு. பாவம் அந்த குழந்தைங்களுக்கு அங்கே எப்படி பால் கிடைக்கும்? அதுங்க எப்படி மேலே வரும்? யார் வந்து காப்பாற்றுவா? இதுங்களை குட்டி போட்டு பிரிஞ்ச அந்த அம்மா பூனைக்குட்டி எவ்வளோ கஷ்டப்படும். பால் கட்டிக்கிட்டு குட்டியை காணாமல் தேடிக்கிட்டு கத்திக்கிட்டு. நம்மளை நம்பி இருக்க அந்த சின்ன உயிர்களுக்கு நம்ம எவ்வளோ ஈஸியாக நம்பிக்கை துரோகத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்குறோம். ஆனால் அதுங்க அப்போவும் நம்மளை தான் நம்பி இருக்குங்க. எல்லாத்தையும் ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் 4 குட்டிங்களை அந்த ட்ரீ கார்ட்லேருந்து எடுத்து காப்பாற்றி வச்சு வீட்டுக்கு கொண்டு வந்து அதுங்க கண்ணெல்லாம் தொடச்சி பால் கொடுத்து அதுங்களை காப்பாற்றி வச்சிட்ருக்கோம். ஸோ தயவு செஞ்சு ப்ளீஸ் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் டு அடாப்ட். நம்மளை நம்பி இருக்க அந்த குழந்தைங்களுக்கு நம்ம தான் ஒரு நல்ல வீடு, அடைக்கலும், வாழ்க்கை கொடுக்கணும். தயவு செஞ்சு இந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல அடாப்ஷனுக்கு அதுங்களை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நம்மளை நம்பி இருக்க குழந்தைங்களுக்கு நம்ம தான் வந்து ஆதரவு கொடுக்கணும். சின்ன சின்ன குழந்தைங்க, ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் டு அடாப்ட் தீஸ் கிட்டன்ஸ். அதுங்களுக்கு ஒரு அன்பான வீடு நம்ம கொடுப்போம். பால் குடி கூட மாறாத குழந்தைங்க, ப்ளீஸ் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் டு அடாப்ட் தீஸ் கிட்டன்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.